ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்ஷய கிருத்திகை விலாக். ஸோ நான் ஒன்றும் குளிக்கல, ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சில செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம். செலிப்ரேஷன் கிடையாது, எங்கள் அம்மா கொஞ்சம் சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி ஷாப்பிங்குமே போவோம். அண்ட் ஷாப்பிங்க்கு என்ன கூப்பிட்டு போவாங்களான்னு தெரில, அது வேறு விஷயம். அண்ட் இன்றைக்கி நடக்க போகிறது எல்லாத்தையுமே ஒரு புது விலாகில் நான் காட்ட போகிறேன். அண்ட் எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால நான் நடுவில் கொஞ்சோண்டு நேரம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தன் வரணும், அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துடுவான் அவனை கொஞ்ச நேரத்தில். ஸோ அக்ஷய கிருத்திகை அப்போது தயிர், அதுக்கப்புறம் உப்பு, இந்த ஒயிட் கலரில் இருக்க திங்ஸ்லாம் வாங்குவாங்க, இல்லை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம எந்த திங்ஸ் வாங்கினாலுமே அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி திங்ஸுமே வாங்குவாங்க. எல்லா அக்ஷய கிருத்திகை அப்போவும் எங்கள் அம்மா மோர் கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. நீ தான் போகணும், ஆனால் விட்டுட்ட உன்னை, நீ தான் போகணும். கைஸ் இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் தயிர் கொடுக்க போகிறோம். மோர் கொடுக்க போகிறோம். சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? கைஸ் ஹாய் சொல்லு. இன்னும் வேலைக்காரி வேலை கூட கிட்டிக்கா இதெல்லாம் சுத்தமா கழுவி அங்க மூடிட்டு அது உள்ள ஓடிடும். டா இதை எடுத்துட்டு வா. இன்னும் 8 நிமிஷம் ஆகுமா வர? ஒரு மாதிரி மரியாதையே கொடுக்க மாட்டாங்க கைஸ். வெயிட்டாக வேறு இருக்கு கைஸ், தூக்க முடியல. என் சிஷியோ புள்ள தான் எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுறாரு எனக்கு. நீதான் தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார், நீதான் நீ சிஷியோ புள்ள. இப்போ எதுக்குமா நீ வேலை செய்யணும்னு எங்கள் அப்பாவே செஞ்சிருவாடி. சரிப்பா நீ பண்ணிடுவேன்னு தெரியும். என்னங்க இது சொல்லுங்க. எங்கப்பா போறேன், என்ன வெயில்ல வெயில்ல எங்க அப்பா அவர் உள்ள செருப்பேத்தினோடியா கிளிப்பா. சும்மா நடிக்காத வீடியோப்பா. ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கைஸ் கால்லாம் சுடுது. ஆனா எங்க அப்பா பாருங்க, நம்ம எவ்வளோ வீடியோவில் பார்த்துருக்கோம், எல்லா அப்பாவும் எடுத்துன்னு போட்டு விடுவாங்க. எங்கள் அப்பா காலிலே தள்ளிட்டு வராரு. என்னடா நீங்கள் பரத் செப்டோ கார்டு உங்களுக்காக நிறைய உதவி பண்ணுவார். ஓடாச்சு. இப்போ செப்டோ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வாங்க போகிறோம். எனக்கு வருஷம் இந்த ஒரு விஷயம் வாங்கிறதுக்காக தான் நான் இவங்க எல்லாருக்கும் இவ்வளோ உதவி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வந்துருச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ ஐஸ் கட்டி, இது எல்லாமே எனக்கு தான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். அவனும் ஏதோ வாங்கி வரான். என்ன படத்து வாங்கிட்டு வரீங்க? மஞ்ச். அவனுக்கு மஞ்ச் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பருக்கு பிடிக்கும். பருக்கு எப்பவுமே ஸ்டாக்கே இருக்காது. எங்கள் அம்மா வேறு வெளில வந்துட்டாங்க, நான் வேலை செய்யலன்னு திட்டுவாங்க. இப்போ கற்றுவாங்க போகிறாங்களே எங்கள் அம்மா. இப்போது நாயே அப்படி கற்றுவாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ எல்லாம் கழுவாதம்மா, நானே கழுவுறேன். 10 தட்டை எடுத்துன்னு போடும் கழுவு. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இப்போ நான் வீடியோ எடுக்கவா போய் கழுவா? நீ சொல்லு, வீடியோ எடுக்கவா போய் கழுவு? இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஓகே. அப்புறம் காய்ஸ் வேறு ஏதோ வாங்கியிருக்காங்க காய்ஸ். ஏய் தாய் சுப்பா ஐ எனக்கு இது அண்ணா, இவன் தான் எங்கள் அண்ணா. சொல் படத்து எல்லாருக்கும். கர்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ. இது பியூர் கர்டு.
ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அது போய் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கு. ஏய் எல்லாம் கட் பண்ண முடியாது, பேசாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம், சும்மா இல்லை பேச. ஸோ இப்போ நம்ம செப்டோ தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இல்லை அம்மாவுக்கு வந்து அம்மா நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அம்மா பருப்பு சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சி, நான் உண்மையில சொல்ல மாட்டேன். இந்த பருப்பு வாங்கிப்போம். அப்புறம் இது வந்து சுப்பாச்சு, இது வந்து நான் சாப்பிட மாட்டேன், உப்பு சிவப்பும் சேர்ந்துருக்கும். என் தம்பி சாப்பிடுவான், சின்னவன் உள்ளே இருக்கான். இது வந்து எனக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஜூஸில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் இருக்கும். ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஃபஸ்ட் நம்ம நீங்கள் எப்பவுமே சாக்லேட்டு ஜூஸும் ஒன்றா வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்லேட் சாப்பிடாதீங்க, அது வந்து உங்கள் ஜூஸோட டேஸ்ட்டே மாற்றிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யாராவது ஜூஸ் குடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கையிலேருந்து பிடிங்கி ஃபஸ்ட்டு குடிச்சிடுங்க. இப்போ நீங்கள் வாங்கின சாக்லேட்டை யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுங்க. பூமியே கேட்கணும் எதிர்பார்க்கல. ஸ்னிக்கர்ஸ் சாப்பிடுங்க. ஆனால் ஸ்னிக்கர்ஸ்குள்ளே வந்து நட்ஸும் இருக்கும், கீழே வந்து ஒயிட் கலரில் என்னென்னமோ இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் பார்த்து எங்கள் அம்மா திட்டுவாங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வெளியே போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். கப்பு அங்கே வெளில தான் இருந்துச்சு, அவன் எங்கே உள்ளே எடுத்துன்னு வந்தான் தெரில எனக்கு, அவன் எங்கேயோ போனான். போயிட்டான் இல்லை, நடந்துதான் போனான். அவன் சட்டையே போட மாட்டாங்க ஐஸ், சட்டை போடாத இப்படியே லுங்கியோட சுற்றுவான். தம்பி சைனா அந்த பக்கம் போ. ஆனால் இவனுக்கு வயசு என்னமோ 17 தான் ஆக போகுது, ஆனால் வந்து இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கான். ஏய் ஐஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஐஸ் கட்டி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ பேர் இந்த ஐஸ் கட்டிலாம் வாங்கி சாப்பிடுவீங்கன்னு தெரில. வெரி க்ளீன், ஹைஜீனிக், ஈஸி இன் யூஸ், ஃபில்டர்டு பியூரிஃபைடு வாட்டர். கற்றுக்கிங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். காசு இருக்கிற விலைவாசி ஏமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கோமா. வேஸ்ட்லாம் ஆகாது, ஐஸ் உரைக்காத போயிட போகுது. இருக்கான். என்னது? கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா. ஸோ வந்து இது வந்து நல்ல டெக்ஸ்சர், நல்ல ஸ்பைசினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இதை ஆட் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் இதை ஆட் பண்ணுறோம். நீங்களும் வந்து மோர் செய்றீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுங்க, அப்போ வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன போடுறீங்க சொல்லுங்கள்? கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைக்கணுமா? ஓகே. பச்சை மிளகா போடவே இல்லை, இன்னும் போடணும். இன்னும் கொஞ்சம் அரைச்சப்போ போடுங்களா? தண்ணி ஊற்றணுமா? கொஞ்சம் தான் ஊற்றணும். இது ஜூஸர், இதில் தான் அரைக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக அரையும். ஜூஸரில் அரைக்கணுமா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் இதுவாக அரைச்சிங்கன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்.
செலிப்ரேஷன் பண்ணோன்னா ஏதாவது சண்டை நடக்கும். ஸோ இப்போவும் எதுவும் சண்டை நடக்க போகுதுன்னு என்னோடய உள் மனசு சொல்லுது. ஸோ நீங்களும் சண்டை பார்க்கணுன்னா ஸ்டே டியூன்டு கைஸ். அவன் தூரத்தில் வரான்ல, அவன் தான் பரத். நான் உனக்காக அந்த பீச்சம் போடுறேன். கைஸ் இப்போ வந்து நம்ம லெவலையும் முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ நம்ம உள்ளே போகிறோம் கைஸ். ஒரு கேவலமான பிறவையை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. நான் சொல்லிட்டே இருக்க கொட்டாதுன்னு மொத்தம் ஐஸ் கட்டியும் கொட்டிட்டான். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு கிளாஸ் வச்சு எனக்கு ஒன்று மட்டும் எடுத்து கழுவி சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மோர் பிடிக்காது. அப்படி ஃபஸ்ட்டு காய்ஸ் இவங்க எல்லாரும் master is not good, I'm not good, but they are telling me to come for sales. No, it's not for sales. Blood coming. இஷ்டத்துக்கு கடிச்சா அப்படி தான். வெரி ஸ்லோ ஃபெல்லோஸ், ரொம்ப ஸ்லோவாக வராங்க. டேய் சண்டை போட்டு எதாவது பண்ணுறாதீங்கடா, பொறுமையாக வாங்க. தண்ணி முண்டு ஊற்றுங்க, எடுத்து ஊற்றப்பா. அவன் ஊற்றலாம் மாட்டான். நீ அண்ணனுக்கு ஐஃபோன் தான் வச்சுக்கிறீங்க. கவுத்து மூடுமா, மூடுனா இப்படி திருப்பி மூடணும். கையெடு. சாய் திருப்பி கொடுத்துரு. சாய் அந்த இடத்துல வச்சு டேய் ஈன்னு கத்துற கடைங்க சொல்லி ஸ்டாலின் தான் வராரு. டேஸ்ட் பண்ணி சொல்றா. குச்சி பார் சப்பியே குடி. கிளாஸ் உனக்கு தான். நல்லா இருக்கா? இன்னும் குழந்தை ஒரு மாதிரி பண்றான். என்னடா மூச்சு வாங்கி ஓடி வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு குடுறா. நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பொறுமையா குடிப்பா. கையில எடுத்துன்னு போ, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் குடி. கையில பிடிச்சிக்கோ. பரத் லைட்டை தள்ளி விடா. டேய் பொறுமையா இந்த தர்ஷன் உனக்கு வாங்கிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு கொடுத்துருங்க. அங்க பாத்து புடி. அக்கா ஒரு கிளாஸ் பாருங்க. அந்த கிளாஸ் கேடுங்க. வீரா வரண்டா வந்தா. வளர்றா. இந்த கிளாஸ் கொடுங்க. மித்ரா மித்ரா மறைறான். வெயில் அவ்வளோ அடிக்குது. வெக்கப்படுறியா? என்னதுப்பா தலைமுடியா? இல்ல தலையில அப்படி கைய வச்சுக்கிட்டே கருப்பாயிடுச்சுக்கா அப்படின்னா தெரியுமா? சாய் மேக்ஸ் வெரி ஃபன்னி ஜோக்ஸ். கொஞ்சம் ஒசரமா இருப்பான், அது மட்டும் தான் பிரச்சனை. இவ்வளவு தூரத்துக்கு கையை தூக்கிட்டே இருக்கிறீங்க. அம்மா மோர் குடிக்குதான்னு கேள.
கரெக்டாக கேட்டுருவானா ஒன்னே ஆகாதுக்கா நல்லா வந்துருச்சு கொடுத்த மோர் இது இன்னும் கொஞ்சம் என்ன வாங்கிக்கங்க பாய். வெயில் இப்படி அடிக்குது ரோட்டில். ஹாய் சொல்லு ரிஷ்வந்த். சொல்லு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறேன். எப்போ நீங்கள் ஸ்கூல் கிளம்புவீங்க? நாக்கு நீட்டாமே ஹாய் சொல்லுங்கள். எப்போ ஸ்கூல் போவீங்க நீங்கள்? நாளைக்கா? இப்படி ஏன் ஊரெல்லாம் ஏமாத்து? நாளைக்கு எப்படி நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க? டெய்லி வந்தாலும் நீங்கள் தான் சொல்கிறீங்க நாளைக்கு. லீவில் ஸ்கூல் திறந்த பிறகு போகணும்னு சொல்லு. லீவ் விட்டுக்கிறாங்கல்ல, ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு போவேன். என்ன பாதி வார்த்தைகள் தான் வருது, முழு வார்த்தைகள் வர மாட்டுது. அதெல்லாம் வரும் சொல்லு. அதெல்லாம் வரும். சரி பாய் சொல்லு. பாய். அக்கா பாருங்க பயங்கரமா இருக்காங்க. ரேசர் இப்போ ஒத்த கையிலேயே மோர் குடிச்சிங்கன்னே ஓட்டுவாங்க பாருங்க. கைசி அக்கா வந்து மோர் குடிச்சுனே ஓட்டும். நான் தான் மாட்டேன். மோர் குடிச்சிட்டு அக்கா பேர் ரிவ்யூ சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு. செம டேஸ்டாமா. இங்க பாருமா அக்கா என்னென்னமோ சொல்றாங்க பாருமா. இல்லாததெல்லாம் சொல்லலாம், கரெக்டா தான். அவ்வளோதான் மாமா வந்துட்டார் இப்போ. ஃபேஸ்புக்லையா? மாமா இதுல இருந்து தெரியுது, என் யூடியூப் சேனல்ல பார்க்கல. ஃபேஸ்புக் என்னோட பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம்க்கா. ஃபங்க்ஷன் போயிட்டு வருதாம பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கோம். இப்படி போறாரு. இன்னும் கொஞ்சம் மாமா. இன்னொரு டம்ளர் குடிங்க மாமா. ஸோ ஏதோ சீட்டு போட்டு உட்காந்துருக்கா மாதிரி நல்லா ஜாலியாக நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். வெயில் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் கொஞ்சம் நிழல் பார்த்து உட்காந்துட்டு இருந்தேன். ஜாலியாக தான் இருந்துச்சு. நடு ரோட்டில் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் பாருங்கள், எங்கள் அம்மாவோட பெர்மிஷனோடு நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக ஒரு 12-15 போல் தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 எல்லாம் அந்த இதுவில் எடுத்துருந்தது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அது கூடவே என் மூஞ்சி முழுக்க டேன் ஆகிடுச்சு. அண்ட் ரோட்டில் குட்டி பசங்களோடலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அண்ட் இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, அம்மா எல்லா வருஷமுமே கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் வேணால் நான் இதுக்கு முன்னாடி இன்வைட் போடுறேன், எல்லோரும் வந்து குடிச்சிட்டு போங்க மோர். அண்ட் எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் மோர்லாம் அவ்வளோ குடிக்க மாட்டோம். பட் வந்து எங்கள் அம்மா அப்பா குடிப்பாங்க, நாங்கள் தான் குடிக்க மாட்டோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வருஷம் கொடுத்த எதுவுமே நான் பெருசாக விலாக்லாம் போட்டிருக்க மாட்டேன். பட் இந்த வாட்டி சும்மா போடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்த வீடியோ தான். வித் பர்மிஷனோட தான் ஃபேஸஸ் காமிச்சிருப்பேன். மற்றவங்களுக்கெல்லாம் நானே முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணிகிட்ருப்பேன். தவிர்க்க முடியாத சில வீடியோகள்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நிறைய ஸ்டேஞ்சஸ்க்கு தான் கொடுப்போம் மோஸ்ட்லி. பிகாஸ் யாரெல்லாம் ரோட்டில் போகிறாங்களோ நாங்கள் அவங்க எல்லாரையுமே மடக்கிடுவோம். மேபி மற்றவங்களுக்கு ஒன்றா இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்களை கூப்பிடுறதுக்கு ஆக்வர்டாக இருக்கலாம், பட் எங்களுக்குலாம் இருக்காது. நாங்கள் டக்குன்னு வந்து நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க அப்படின்னு நாங்கள் பயமுறுத்திலாம் கூப்பிட்டது உண்டு. அண்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். என் தம்பியும் அண்ணனும் தான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். இப்போலாம் என் தம்பி பயங்கர இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டு வரான். நான் ஏதாவது கேட்டாலே பதில் சொல்ல மாட்டேன்றான். இப்போ அந்த மட்டும்தான் சொல்கிறானே. இவனுங்களாம் வளர்கிறதுனால இன்ட்ரோவர்ட் ஆகிடுறானுங்களா இல்லை இன்ட்ரோவர்ட் ஆகிறதுக்காக வளர்கிறானுங்களா எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் அம்மா ஃபீல் ஸோ ஹாப்பி வருஷம் இந்த மாதிரி மோர் கொடுக்கறது. நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லாருக்குமே தெரியும் அம்மா வந்து அக்ஷய கிருத்திகைனா மோர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிருக்கோம். பட் இருந்துமே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு போஸ்ட் எவ்ரி திங். பிகாஸ் எங்கள் அப்பா இன்றைக்கி என் கூட வ்ளாகில் வந்துடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பிகாஸ் நான் கேமரா எடுத்தோடனே ஓடிடுவார். பட் தெரியல, இன்றைக்கி ஏதோ அவருக்கே தெரியாமல் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டார். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வராங்களாம், என்ன வீடியோ எடுக்க மாட்டியான்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள அப்படியே ஒரு சின்னதாக கவரிங் மட்டும் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக வந்து பார்த்தா என் ஸ்னிக்கர்ஸாக காணும். எவனோ ஒருத்தன் திருடி தின்னுட்டான். ஸ்னிக்கர்ஸ்மா? ஏய் நீ சாப்பிட்டியா? ஸ்னிக்கர் சாப்பிட்டியா? பொய் சொல்லாம சாப்பிட மாட்டேன். எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிடலையா? ஏய் பெரியவங்கடா, அவன் தான் திருடி இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. திருட்டு பையன். ஸோ அக்ஷய கிருத்திகனால ஹி காட் அ சில்வர் காயின். ஸோ அதை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சர்ப்ரைஸாக கொடுத்தானாம்.
நமக்கு முன்னாடி ஒரு பெரியவன் பிறந்து இருந்தாலே ஆக்சுவலி நம்ம வீட்டில் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதுவும் இவன் எல்லாமே பண்ணுறதுனால சுத்தமாக என்னெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக கேட்பாங்க சில டைம்ஸ்லாம். ஆன்ட்டி பாருங்கள் மஜாவாக சிரிக்கிறாங்க. ஆனால் காலையிலேருந்து நான் உதவி செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. நாட் ஆல் மாம்ஸ் பட் எவ்ரி மாம்ஸ் ஆர் லைக் திஸ். என் தலைமையில தான் எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது கைஸ். ஸோ அந்த டைலாக் சொல்லது காரணம் இதுதான். அண்ணா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தான். அண்ட் இப்போது நாங்கள் வந்து பேங்க்குக்கு போகிறோம். ஆக்சுவலி நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், பட் அந்த அக்கௌண்ட்டை நானே ஏதோ பண்ணி பிளாக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி ரொம்ப வெயில் கூட, அதனால நான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு நான் சொல்லுவேன். பட் வெயிலே இல்லைனாலும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அப்படி நீங்கள் ஐஸ்கிரீமே வாங்கி கொடுத்தாலும் திருப்பி போயிட்டு நான் அந்த ஐஸ் கட்டியை சாப்பிடுவேன். கொஞ்சம் நான் அப்படி தான். திஸ் இஸ் நாட் ஃப்ளெக்ஸ், திஸ் இஸ் ரியாலிட்டி கோயிங் ஆன். அண்ட் இந்த சம்மரில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சாப்பிட்றதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஐஸ்கிரீம், இந்த ஜூஸ், இதை தவிர்த்து எதாவது சொல்லுங்கள். பிகாஸ் எல்லாருமே அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தே ட்ரிங்க் காஃபி அண்ட் டீ, அதுவும் சுட சுட. ஸ்டில் ஹாட் வாட்டரில் குடிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுக்கு, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே போகாதீங்க. அதுதான் நல்ல அட்வைஸ். ஆமாம், நாங்கள் வெளியே தான் இருக்குமே. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே எங்கள் அண்ணா தான் பண்ணுவான். ஸோ நான் கொண்டார் வேடிக்கை பார்த்துட்டு சைன் போட்டு நான் கிளம்பி வந்துடுவேன், அவ்வளோதான். ஸோ இது காயின் வந்து இப்போ சாமி ரூமில் இருக்குது. ஆனால் நம்ம சில்வர் காயின், கோல்டு காயின் அந்த மாதிரி தான் வாங்கி வைக்கணும்லாம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து சால்ட்டும் மஞ்சத்தூளும் தான் எல்லாருமே வாங்குவாங்க. அதையும் வாங்கிறதுக்கு நாங்கள் சாயங்காலம் தான் போனோமே கடைக்கு. அதுவும் அந்த கடைக்கு நான் போயிட்டு வர்றது தான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்னிக்கர்ஸ் வந்து என் தம்பி தான் சாப்பிட்ருக்கான். ஆனால் வந்து நான் கேட்கும்போது பச்சை நடிப்பு நடிச்சிருக்கான். அதனால் என் அண்ணனை வர நான் சந்தேகப்பட்டேன். அவன் தான் திருடி இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. திருட்டு பையன். அப்புறமா இல்லைம்மா அவன் சாப்பிட மாட்டான், அதில் நட்ஸ் இருக்கும்னு சொன்னதுக்கு சாரி கிருத்திகா நான் தான் சாப்பிட்டேன்ட்டான். சரி காலில் ஆசீர்வாதம்.